Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா determine the nature of roots for the following quadratic equations. அதாவது கொடுத்துருக்கிற quadratic equationsக்கு nature of roots எழுதணும். என்னென்ன நேச்சர்னு எழுதணும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேல்யூ greater than 0 வந்தால் real and unequal roots, equal to 0 வந்தால் real and equal roots, less than 0 வந்தால் no real roots. less than 0 negative values, greater than 0 positive values. அவ்வளோதான். equal to 0 வரணும். சரி, இப்போ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிற வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. இதில் டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிக்கணும். இப்போ a என்ன, b என்ன, c என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் எதாவது ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது தான் a, b வந்து எக்ஸுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் வித் த சைன் எழுதணும் -1. c வந்து என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம். இதுதான் ஏபிசி. சரிங்களா? இப்போ நம்ம வந்து டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, டெல்டான்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பியோட வேல்யூ பி ஸ்கொயருங்கும் போது -1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. ஏ வந்து 1, சி வந்து -20. இப்போ -1 த ஹோல் ஸ்கொயர்னா -1 இன்ட்டு -1 +1 ஆயிரும். அடுத்து -4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு 20 பார்த்தீங்கன்னா 80 வரும். ஸோ இந்த மைனஸும் மைனஸ் சேரும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ +81. இப்போ டெல்டாவோட வேல்யூ என்னது, சாரி 80. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது தான் 81. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 80, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது 81 வந்துடும். ஸோ இந்த 81ங்கிறது என்னது, கிரேட்டர் தென் 0. ஸோ கிரேட்டர் தென் 0னா என்னது, ஸோ த ஈக்குவேஷன் வில் ஹாவ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ ஆன்சர் என்னது, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். சரிங்களா? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இதில் நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9x ஸ்கொயர் minus 24x plus 16 equal to 0. 9x square minus 24x plus 16 equal to 0. ஸோ இப்போ a ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9, b ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -24, c ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16. வித் த சைன் எழுதணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். b ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ b ஸ்கொயருங்கும் போது -24 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு c. ஸோ 4 இன்ட்டு a வந்து 9, c வந்து என்னது 16. இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 24 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணணும். 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அதை விட்டுருங்க. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ 24 இன்ட்டு 24, 4 4s are 16, 6 பேலன்ஸ் 1, 4 2s are 8, 8 + 1 9. இப்போ 2 2 4s are 8, 2 2s are 4. ஸோ இப்போ என்ன வரும்னா 576. 576 மைனஸ் 4 9s are 36. 36 into 16 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 6 are 36, 6 பேலன்ஸ் 3, 6 3s are 18, 18 + 3 21. இப்போ 1 நாள் 6 3, 6 7 5. ஸோ 576. ஸோ 576 மைனஸ் 576 என்னது, 0. ஸோ டெல்டா வந்து 0னா என்ன அர்த்தம், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே தான் a வந்து ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து -2, சியோட வேல்யூ வந்து 9. ஸோ இப்போ ஃபார்முலா போடணும். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ ஈக்குவல் டு பி ஸ்கொயருங்கும் போது -2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 2, சி வந்து 9. ஓகே, ஸோ இப்போ என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். -2 த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு +4 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -9 4 2s are 8, 8 9s are 72. 4லேருந்து 72 மைனஸ் பண்ணும்போது -68ன்னு கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் வரணும். ஸோ டெல்டா வந்து -68, நெகட்டிவ் வந்து இஸ் லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் 0ன்னு இருக்கிறதுனால நோ ரியல் ரூட்ஸ். அவ்வளோதான்.
மூணே கண்டிஷன் தான், greater than 0, equal to 0, less than 0, அவ்வளோதான். ஸோ greater than 0னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ், ஈக்குவல் டு 0னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், less than 0னா நோ ரியல் ரூட்ஸ். நெகட்டிவ் வந்துருச்சுன்னா என்னது, ரியல் ரூட்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஈஸி சம் தான், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கேல்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வித் த சைன், அந்த சைனை நீங்கள் விட்டுருவீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குன்னா பியோட வேல்யூ அந்த மைனஸோட சேர்த்து எடுக்கணும். ஸோ அந்த ஆர்டரில் இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி. அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, so thank you so much for watching, students. Bye bye.